கூப்பிடுறாரு வந்து சார சர்மான்னு. எந்தவித அசைவும் இல்லை. ஏன்னா அவரு சிவ தியானத்துல மூழ்கிட்டார். கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு ஒரு சமயத்துல அவருக்கும் கோபம் கட்டுக்கடாம வந்து போகுது. என்ன பண்றாரு, காலால அந்த சிவலிங்கத்தை தட்டி விட்டு உடைச்சுடுறாரு. அந்த நேரம் திடீர்னு இவருக்கு முழிப்பு வரவும், பொதுவா மாடு மேய்க்கிறது கையில் நம்ம குச்சி கொண்டு போவோம். கோபத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கையில எது இருக்கோ தூக்கி அடிக்கிறது நம்மளுடைய பழக்கம். இன்னைக்குன்னு இல்லை, அன்றைய தொடங்கி இன்னை வரைக்கும் எல்லாருக்குமே இருக்க முடியும். கோபம் வந்தா கையில என்ன கிடைக்குதோ எடுத்து அடிக்கும். அது மாதிரி அவர் தந்தைன்னு கூட பார்க்காம கையில வச்சிருந்த அந்த குச்சியால ஓங்கிய ஒரு காலில் எந்த காலால உதிச்சாரோ அந்த காலில் அடிக்கிறார். அந்த குச்சி அந்த நேரம் கோடரியா மாறுது. அதான் மழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதமா மாறி அவருடைய கால் ஒரு காலே வெட்டுப்பட்டு போகுது. வழியில் அவர் துடிக்கும் போது அப்போதும் ஐயோ தந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற எண்ணம் இல்லை, ஐயோ சிவபூஜை கெட்டு போச்சே, நம்ம தியானம் பாதை நின்று